வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க 0% என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்படி எல்லா கோணத்துலையும் கதையோட நகர்வுகள் இருக்கு. ஒரு பக்கம் மீனா இதில் ரொம்ப பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஆரம்பத்துலேயே தெரிஞ்சது தான். ஆனால் முத்து வந்து ஒரு வார்த்தை சொல்லும்போது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒருத்தர் பிரியிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது ரியல் லைஃப்லையுமே சரி, அவ்வளோதான்ப்பா நீ உங்கள் அம்மா வீட்லேயே இருந்துக்கோ அப்படின்னு ஒவ்வொரு கணவரும் சொல்லும்போது இவ்வளோதானா இந்த வாழ்க்கை, இந்த உறவு அப்படின்னு எல்லாத்துக்கும் தோன்ற விஷயம் தான். பட் இருந்தாலும் முத்துவோடைய கோபம் ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது. அவரும் எல்லாத்துக்கும் கிட்டையும் சொல்லி ஒரு கல்யாணத்தை அவரும் முன்னிருந்து பண்ணும்போது தன்னை அசிங்கப்படுத்துகிறாங்களா அப்படின்னு ஒவ்வொரு ஆண்களுக்கும் அந்த இடத்துல தோன்ற விஷயந்தான். உங்கள் அம்மா வீட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் தலையிட மாட்டேன், என்னை விட்டுரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முத்து சொல்கிற அளவுக்கு அவருக்கு கோபம் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி மீனாவே வர வேண்டாம்னு சொன்னாலும் மீனாவுடைய அம்மா கொண்டே அங்கே விட்டுட்டு வந்துடுவாங்க. அண்ணாமலை அவர்களும் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க ரெண்டுத்துக்குள்ளே கொஞ்ச நாள் டிஷும் போகும். கொஞ்சம் போக போக தான் சரியாகும். அதே சமயம் அருணும் இங்கே இப்படி எப்படி கையாளுவார் அப்படிங்கிறதும் இருக்குது. அருண் கொஞ்சம் லைட்டாக நெகட்டிவாக கோவமாக அவருடைய குணம் ஏதாச்சும் மாறுற மாதிரி அப்போவே சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி முத்துவோட பாயிண்ட்லாம் வர மாதிரி கூட வரலாமோ அப்படின்ட்டு ஒரு சில கமெண்ட் டிஸ்கஷன் பார்க்கும்போது எனக்கும் தோணுது தான். பட் இருந்தாலும் சீதா அவங்க அழகாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அருணோட அம்மாவும் நல்ல குணமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு மனிதனுக்கு இயல்பு தானே ஒரு இடங்களில் கோவப்படுறதுன்ட்டு. ஸோ முத்து ஒரு மாதிரி கோவப்படுற மாதிரி காட்டுற மாதிரி அருணுக்கும் சில பாயிண்ட்ஸ் நல்லவர் தான், ஆனால் சில பாயிண்ட்ஸ் அவர்கிட்டையும் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு சீதா இந்த கல்யாண குளத்தில் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, அதை நான் சொல்லியே ஆகணும். அதே சமயம் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் அவங்களோட பங்கை கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல மீனாவுடைய அம்மாவும் சொல்லி காட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அது நமக்கு என்ன சொல்கிறது, இதெல்லாம் நமக்கு பழகி போயிடுச்சு இந்த சீரியல் பார்த்து அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல கல்யாணம் ஒரு பக்கம் இருக்குது, முத்துவோடைய கோபம் இருக்குது, ஹையர் ஆஃபீஸர் வந்திருக்காங்க, அங்கே தண்ணி யாரும் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லும் போதே இந்த அளவுக்கு வந்துடும் அக்க போகிற அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரியான விஷயங்களும் வந்திருக்கு. பார்ப்போம். பேக் டு பேக் ஒரு பயங்கர அதிரடியான ட்ராக் இருக்குது. ஆனால் முத்து மீனா பிரியறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தூரம் போக மாட்டாங்க. ஸோ இப்படி சொல்லிவிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலும் அவங்க அம்மா கொண்டு வந்து விட்டுருவாங்க, அவ்வளோதான். ரொம்ப அவங்க பிரியிற மாதிரிலாம் கொண்டுட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் முத்து என்ன நினச்சாலும் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க இல்லையா? அதனால் முக்கியமான விஷயம் எப்பவுமே ஒரு கணவன் மனைவியை ரொம்ப பிரிய போடவே கூடாது. அவங்கவுங்க வீட்டில் என்னவா இருந்தாலும் சரி அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஒன்றா விட்டுறணும், சீக்கிரம் சரியாயிடுவாங்க. இது நிஜ வாழ்க்கையிலையும் இருக்கிறது. புருஷன் முன்னாடிக்குள்ளே உள்ள சண்டைக்குள்ளே உள்ளே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் சீதாவும் மீனாவும் அந்த ட்ரிங்க் பண்ணும்போது இந்த ஒயின் ஷாப்கே போய் அந்தளவுக்கு பண்ண காட்சிகளில் தான் எனக்கு எப்போயுமே முத்து மேலே வருத்தம் வரும். அவருடைய இங்கே கோபம் அவருக்குன்னு ஒரு பக்கம் நியாயம்னு நிறைய பேர் சொன்னாலும் அந்த பொண்ணுங்க 2 பேரும் வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, என்ன பண்ணிலாம் இங்கே வந்துட்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரணும்ல, அது வரல. பட் ஆனால் அவர் ட்ரிங்க் பண்ணியிருக்கனால அதெல்லாம் தெரியாது. அவருடைய விரக்தியும் அந்த பக்கம் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியம்.